கோபம், அத்துடன் அகங்காரம் தெய்வங்களையும் அரக்கர்களாக மாற்றிவிடும் தேவி. யார் தூய்மையான பக்தியினை மனதில் கொள்கிறார்களோ அவர்களை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது. குழந்தை கண்ணன் இதைத்தான் கற்றுத் தருகிறான். இதை இந்திரனும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அகங்காரத்தின் புயலையும் மழையையும் ஒரு சாதாரண பாலகனின் விரலே தாங்கிக் கொள்ளும். இந்திரனின் கோபத்திலிருந்து தப்பிக்க விரலால் கோவர்தன மலையை தூக்கிய இந்த கிருஷ்ணன் இதை இன்னும் அறியவில்லை. கூறுங்கள் நாராயணரே. ஆம் தேவி, தேவராஜன் இந்திரன் புரிந்து கொள்ளும் வரையில் இது தொடர்ந்து கொண்டே இருக்கும், நடந்து கொண்டேதான் இருக்கும். நாம் அகங்காரம் கொண்டு சத்தியத்தையே மறந்துவிட்டோம். தேவகணங்கள் சரியாகத்தான் கூறினார்கள். நாம் தான் தவறு செய்து விட்டோம். தங்களது பிடிவாதத்தை விடுங்கள். நாராயண நாராயண. தேவகணங்களுக்கு ராஜா தேவராஜன் இந்திரன் நீங்கள். உங்களுடைய கடமை என்னவென்று ஞாபகப்படுத்துவது என்னுடைய கடமை இல்லை. இருந்தாலும் தேவரிஷியாக இருப்பதால் சத்தியம் என்னவென்று தெளிவாக எடுத்து சொல்லுவது என்னுடைய கடமையாகிறது. தேவராஜரே, யாரை சாய்த்துவிட நீங்கள் இந்த அளவுக்கு எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறீர்களோ அதை விட்டுவிட்டு உங்கள் அகங்காரத்தையும் தியாகம் செய்து கிருஷ்ணரை பரிபூரணமாக புரிந்து கொள்ள பாருங்கள். அவரை புரிந்து கொள்ளுங்கள். அவர் தன் பக்தர்களை காப்பதற்காக பர்வதமலையை தூக்கி நிற்கிறார். தேவராஜரே, இன்னொரு விஷயத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். தேவராஜரே, அந்த பகவான் தன் பக்தர்களை காப்பாற்றுவதற்காக பர்வதமலையையே தூக்க முடியும் என்றால் அவரால் ஒரு துஷ்ட அதர்மியை தண்டிப்பது என்பது மிக சுலபம் அல்லவா? இப்பொழுதும் நேரம் இருக்கிறது. தேவராஜரே, உங்கள் குரோதத்தை, உங்கள் அகங்காரத்தை தியாகம் செய்யுங்கள். நாராயணரின் பாதங்களை தேடி போவதுதான் உங்களுக்கு சிறந்தது. என் நாராயணர் கருணை உள்ளம் கொண்டவர். அவர் நிச்சயமாக உங்களை மன்னித்து அருள் புரிவார். தேவராஜரே,
என்னை மன்னித்து விடுங்கள். अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं எவன் ஜென்மமும் வாழ்க்கையும் அதிசயமானதோ माधवं गोपिकावल्लभं அவன் தெய்வீக சொரூபம் என் மனதில் இருந்தது. எனக்கு தெரியும் என் கண்ணன் வித்தியாசமானவன். केशवं रामनारायणं कृष्णदामोदरं அகங்காரம் என்னை குழப்பி விட்டது. என்னை மன்னித்து விடுங்கள். माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं கோகுலம் முன்று இருந்தது போலவே மாறிவிடும். அவை அனைத்தும் என் பொறுப்பு. कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे. अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे. त्वमेव माता पिता त्वमेव त्वमेव बन्धु सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देवदेव. வந்த சங்கடங்கள் தீர்ந்து விட்டது. நீங்கள் அனைவரும் கவலை இல்லாமல் உங்கள் வீட்டிற்கு செல்லலாம். கோகுலம் மீண்டும் ஆனந்த புல்லாங்குழல் வாசிக்கும். இந்த கோவர்தன பர்வதம் இன்று உங்களை காப்பாற்றியது. இது நிரந்தரமாக இங்குதான் இருக்கும். உங்களுடன் உங்கள் பாதுகாப்பிற்காக இதே இடத்தில் உங்களை காப்பவர் கோவர்தன பர்வதம் மீண்டும் தன் நிலைமைக்கு வந்துவிடும். கிரிதரன் அவர்களே, எவ்வாறு இந்த கோவர்தன பர்வதம் என் அகங்காரத்தை உடைத்து எனக்கு நல்ல புத்தியை கொடுத்தது. அதனால் கோவர்தன பர்வதம் ஒரு தீர்த்த ஸ்தலமாக கருதப்படும்.